Hi friends, welcome to Mom's Today channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான டேஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். அப்படி என்ன ரெசிபி அப்படினு பாத்தீங்கன்னா ஜீரா ரைஸ் அண்ட் ராஜ்மா கிரேவி தான் செய்ய போறோம். இது ரொம்பவே சத்தான ஒரு ரெசிபி. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் முன்னாடி நாள் நைட்டே இந்த ரெட் பீன்ஸை வந்து ஊற வச்சிட்டேன். 8 மணி நேரம் ஊறணும் இது. அப்பதான் இது வந்து நல்லா ஊறும். பாருங்க 8 மணி நேரம் கழிச்சு நல்லா பெருசு பெருசாக ஆயிருக்கு. இந்த அளவுக்கு ஊறி இருக்கணும். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் இந்த பீன்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. பிரிஞ்சி இலை 1, பட்டை 2 துண்டு, ஏலக்காய் 2, தண்ணி வேகிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஒரு 8 விசில் விடுங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். இப்போ விசில் அடங்கின வாட்டி நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்க ரொம்ப நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம கையில் எடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி மசிஞ்சு வரணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நெய் 2 ஸ்பூன், எண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு பிரிஞ்சி இலை, 1.5 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 3 சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்க விடணும். ரொம்ப வதங்க வேண்டாம். அந்த கண்ணாடி பதத்தில் வதக்கி விடுங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசமெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்போ இதில் 2 சின்ன தக்காளி பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா தக்காளி வெந்து வரணும். அதுக்கு முன்னாடி மாம்ஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் அப்போ தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். என் வீடியோவில் ஏதாவது குறை இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அதை வந்து சரி செஞ்சுக்கிறேன். இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள் அந்த தக்காளி எல்லாமே வந்து வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த ராஜ்மாவை வந்து வேக வச்ச தண்ணி, அந்த ராஜ்மா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரணும். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க.
நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம முதல்ல ஊற்றின எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்க, நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தியை வந்து நல்லா இந்த மாதிரி நசுக்கி போட்டுக்கோங்க. அதோடைய வாசம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ராஜ்மா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இது வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லை, தோசை, சப்பாத்தி, நான் இது எல்லாத்துக்குமே வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பரான ராஜ்மா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஜீரா ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. ஒரு பட்டை, 3 ஏலக்காய், 3 லவங்கம், 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து சீரகத்தோட அந்த ஃப்ளேவர் தான் அதிகமாக தெரியும். அதனால் நாம் வந்து சீரகம் அதிகமாக சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ இதில் நான் 1/2 கப் பாஸ்மதி ரைஸை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா அலசிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடலாம். அப்போ தான் அந்த ரைஸோட அரோமா வந்து நமக்கு நல்லா வரும். இப்போ இதில் 1/2 கப் பாஸ்மதி அரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸுக்கு 2 கப் தண்ணி ஆட் பண்ணும். அந்த ரேஷியோவில் தான் நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. இப்போ 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு மூடி வைங்க. அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும். ஒரு 15 நிமிஷத்துக்கு இதை மூடி வைக்கலாம். இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை நம்ம கிளறி விடலாம். பாருங்க, 3/4 வெந்து வந்துருச்சு. இப்போ திரும்பவும் இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மிதமான சூட்லேயே வைங்க. பாருங்கள், இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. அந்த அரிசியும் முழுசாக இருக்குது. ரொம்ப நம்ம கிளற வேண்டாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. சாதம்லாம் உடையாமல் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம கிரேவியை சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. பஞ்சாபி ஸ்டைலில் நான் வந்து செஞ்சுருக்கேன். ஒரு கப் கிரேவி எடுத்துக்கோங்க. 1 கப் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சாதத்தை போட்டு பரிமாறுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.